ஹாய் ரைஸ்லார். ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே என் கையை மீறி போகுது. மார்னிங் நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அது ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகி போயிருக்கு. என் லைஃப்பில் எல்லாமே வந்து கண்ட்ரோலை மீறி போய் கொண்டு இருக்குது. யாருமே என்னை வந்து பார்த்தோன்னா நம்ப மாட்டிருக்காங்க. இந்த ஒரு செயல் நான் செய்யலைனாலும் அது ஏன் மேலே ப்ளேம் பண்ணி என்னை வந்து பார்த்தோன்னா தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பதில் சொன்னேன். ஹே, அநேக காரியங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும்டா. நீ எதை குறித்து நீ வந்து கவலைப்படாத. இதை போல் நான் வந்து பலவிதமான சோதனைகளை வந்து பார்த்தோன்னா சந்திச்சிட்டேன். ஆனால் என் திராணிக்கு மேலே என்னை சோதிக்க விட மாட்டார்ரா. அதுபோல தான் உன்னோட திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க விட மாட்டார். உன் லைஃப்பில் அநேக காரியங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்து கொண்டு இருக்கலாம். அதை குறித்து நீ கலங்காத, கவலைப்படாத. கர்த்தரோட சித்தம் உன் மேலே இருக்குது. அது தடுக்க சாத்தானானு அநேக போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு கொடுப்பான். நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வந்து சொன்னேன். இன்றைக்கு நீங்கள் அவங்கள போல் நீங்களும் வந்து பார்த்தோன்னா சோதனைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இந்த கவலை விட்டுருங்க. ஒரு ஜெபம் உங்களோட முழு வாழ்க்கையே வந்து பார்த்தோன்னா திருப்பி போடும். ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்தது. ஒரு ஜெபத்தினால என்னோட குடும்பம் சூழ்நிலை மாறப்பட்டது, என்னோட சூழ்நிலை மாறப்பட்டது. முழுதான் நான் வந்து பார்த்தோன்னா மனுஷனாக மாறி இருக்கேங்க. ஸோ என்ன மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்களோட ஸ்டார்ட் அப் டே வந்து பார்த்தீங்கன்னா அவரிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணுங்க. உங்களோட முதல் வார்த்தை அப்பா நின்று அவரை கூப்பிட்ற வார்த்தையாக இருக்கணும். நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு அந்த முழு நாட்களும் உங்களோடு குறித்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துவார். ஏன்னா இது நான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நிச்சயமாக உங்கள் லைஃப்பையும் மாற்ற அவர் வல்லவராக. ஸோ விசுவாசிங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.